எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஆல்கலைன் வாட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து நம்ம போடலாம். பிளாஸ்டிக்கு போடக்கூடாது. நம்ம மண் சட்டியில் போட்டோம்னா இன்னும் தி பெஸ்ட். அது மதர் எர்த்தோட தன்மையும் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கும் தண்ணியில். இதுக்கு தேவையானதெல்லாம் சொரக்காய், பீக்கங்காய், வெள்ளரிக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் 2 பீஸ் கூட போதும் நம்மளுக்கு. கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை, துளசி, முளைக்கட்டின தானியங்கள் எது வேணாலும் போடலாம். இஞ்சி கொஞ்சம் துருவி போட்டுக்கேன், சீரகம் எல்லாத்தையும் போட்டு ஒரு பாட்டிலில் 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். இதோட தண்ணி எனர்ஜி பாருங்கள் எவ்வளோ இறங்கியிருக்குன்னு. நம்ம தண்ணி குடிக்கும்போது எப்போவுமே நன்றி சொல்லிவிட்டு தண்ணி தான் உலகத்தில் ஆதாரமே நம்ம வாழ்க்கைக்கு. அப்போ ரிஜுவனேட் எவ்ரி செல் அண்ட் டீடாக்சிஃபை மை பாடின்னு சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு குடிக்கும்போது இதோட எனர்ஜி லெவல் பாருங்கள். இதோட எனர்ஜி லெவலே வேறையாக போயிட்டே இருக்குது. அப்படியே லிமிட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குது பாருங்கள். இவ்வளோ இன்னும் போயிட்டே இருக்குது. இது மதியம் நம்ம இதை 2 தடவை தண்ணி ஊற்றி குடித்ததுக்கப்புறம் இந்த ஃபைபர் கண்டென்ட்லேயும் பாருங்கள், அடியில் இருக்கிற ஃபைபர்லேயும் இதுலேயும் இன்னும் எனர்ஜி இருக்குது. நம்ம தூக்கி போட்டுறாமல் இதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்படியும் சாப்பிட்லாம். இல்லைன்னா மிளகு தூளும் சால்ட்டும் போட்டு சாப்பிட முடியாதவங்களுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். ஓகே, பை.